ஒரு பீட்டா ப்ரீடிங்கில் மேலோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஃபீமேலோட குவாலிட்டியும் அதே அளவுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம ஃபீமேல் சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும், எதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஃபீமேல் வந்து ஷுட் நாட் பி டூ யங். ரொம்ப யங்காக ரொம்ப சின்ன ஃபீமேலாக இருந்துடக்கூடாது, அது ப்ரீடிங்க்கு ஒத்து வராது. ரெண்டாவது, நீங்கள் எடுக்க போகிற அந்த ஃபீமேலில் நீங்கள் வந்து அதோட ஏஜ் பார்க்குறதோட சேர்த்து அதோட எக்ஸாக்ட் சைஸையும் நீங்கள் பார்க்கணும். எக்ஸாக்ட் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதனால் ப்ரீடிங் வந்து ரொம்ப கம்மியான எக்ஸ் தான் அதனால் லே பண்ண முடியும். மூணாவது நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியமானது, இந்த மாதிரி பென்ட் பேக்கோ இல்லை ப்ரோக்கன் பேக் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தால் ப்ரீட் ஆகவே ஆகாதுன்னு சொல்ல முடியாது, ஆகும். பட் அதனால் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம விட்டுறணும். அதே மாதிரி ஓவிபோசிட்டார்னு சொல்கிறது இந்த ஃபீமேலோட வயிற்றுக்கு கீழே எக்லேயிங் டியூப்னு ஒன்று சொல்லுவோம், அதுதான் அந்த இது. அது வந்து நல்லா விசிபிளாக தெரியணும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபிஷ்ஷை பாருங்கள், நல்லா எக்ஸாக்ட் லோடடாக சூப்பராக ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் இருக்குது. இந்த மாதிரியான மீன்கள் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மீன் நம்ம சூஸ் பண்ணுறோன்னா அது மேலோட சைஸோட எக்ஸாக்டாக இதுவும் சிமிலராக இருக்கணும். ரொம்ப பெரிய சைஸ் ஃபீமேல் அண்ட் ஸ்மால் சைஸ் மேலாகவும் இருக்கக்கூடாது, பெரிய சைஸ் மேல் அண்ட் ஸ்மால் சைஸ் ஃபீமேலாகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணிங்கன்னா அவங்க ப்ரீடிங் சூப்பராக வரும்.